டேலி ஏரா வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸ் மட்டும் பண்ணணும். அது என்னென்னா, இந்த இடத்துல இம்போர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து டிராஃப்ட் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு ஒன்று வியூ ஆகும். இது வந்து என்னது அப்படின்னா நம்மளோட டேலி ஏரா இருக்கு இல்லையா, அதோட ஃபீச்சர்ஸ் தான். நம்ம ஸ்கேன் பண்ணுறது, நம்ம இம்போர்ட் பண்ணுற பிடிஎஃப்ஸு, அது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த டிராஃப்ட் டிரான்சாக்ஷனில் தான் போய் நிற்கும். பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இந்த இம்போர்ட்டில் போய் டிரான்சாக்ஷன் அப்படின்னு இருக்கிறத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே வந்து டாக்ஸ் பை எரான் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பிடிஎஃப்ஸை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் கையில் ஏதாவது ஒரு பிடிஎஃப் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து என்ன கேட்குதுன்னா பேக்கப், அதாவது இம்போர்ட் பண்ணுறக்கு கூட இதை பேக்கப் வேணும்னா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்களுக்கு வந்து ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடி பாஸ்வேர்டு போட்டுட்டு இந்த இடத்துல வந்து பாலிசிஸ் வந்து நமக்கு காட்டும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்குலாம் நம்ம வந்து எஸ் கொடுக்கணும். இது வந்து உங்களுக்கு குரோமில் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கணும், ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். இது எல்லாமே பார்த்துட்டு இந்த இடத்துல ஐ ஹாவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஆக்டிவேட் ஆகும் இந்த டாக்ஸ் பையரா அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபோன்லேயும் சரி ஸ்கேன் பண்ணி கூட இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஆல்ரெடி நான் ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துருந்தேன். அது வந்து உங்களுக்கு எப்படி செலக்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துல இந்த மாதிரி காட்டிடும் நமக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோ போஸ்ட்டுக்கு இப்போ ரெடியாக இருக்குது. இம்போர்ட் ஆனவுடனே இம்போர்ட் ஆன ஏரியாவில் இங்கேயே உங்களுக்கு வியூ ஆகிடும். சப்போஸ் நீங்கள் பேக் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல இம்போர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இம்போர்ட்டில் போயிட்டு டிராஃப்ட் டிரான்சாக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த என்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். ஃபோனில் வந்து எப்படி டேலியராக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபோனில் வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. அதில் போயிட்டு டேலி பை எரா அப்படிங்கிறது நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிள் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு டேலி பை எரா வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரும், நீங்கள் அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கேனிங் ஆகிட்டு தான் வந்து நமக்கு எல்லாமே ஓப்பன் ஆகும். ஏன்னா ஸ்கிப் கொடுத்துட்டு நீங்கள் ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஓடிபி வந்து ஃபோன் நம்பர் போட்டு ஜென்ரேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து வெல்கம் டு டேலியரால் வந்து நீங்கள் கண்டினியூ அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கிறங்க. ஸோ ஐ ஹாவ் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் வந்து அதில் கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து பிளக்இன் இஸ் எனபிள்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம டேலியில் நம்ம பிளக்இன் பண்ணிட்டோம். அந்த இதில் வந்து ஐ ஹாவ் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்னு கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து பிளக்இன் இஸ் எனபிள்ட் அப்படிங்கிறத நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி டேலியில் வந்து பிளக்இன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். க்ரோம்லேயும் பண்ணிட்டோம், டேலிலையும் பண்ணிட்டோங்களா, அது கொடுத்துடலாம். இதில் வந்து மை மொபைல் நம்பர் இஸ் லிங்க்டு, அதாவது நம்மளோட செக்யூரிட்டி கண்ட்ரோலில் போய் யூசர் நேம் பாஸ்வேர்டில் மொபைல் நம்பர் நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா, அதுதான் வந்து கேட்குது. இதில் மை மொபைல் நம்பர் இஸ் லிங்க்டு அப்படிங்கிறது கீழே இருக்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதாவது டேலியில் நம்ம யூசர் அண்ட் பாஸ்வேர்டில் வந்து என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோமோ அதை தான் போடணும். போனதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அதுவே வந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபில் ஆகி கம்பெனி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம யூஸ் பண்ணிருக்கிற கம்பெனியோட நேம் வந்து உங்களுக்கு இங்கேயே வியூ ஆகும். இப்போ நான் வந்து டெமோ 7.1 டேட்டா வந்து யூஸ் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கேமரா 2 ஆப்ஷன் வியூ ஆகுது இல்லையா, இதில் டவுன்லோட் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்களோட கேலரியில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்துடும். ஸோ வாட்ஸ்அப்பில் ஏதாவது டாக்குமெண்ட்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த பிக்சரை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம்.
குடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் இந்த மாரி எடுத்துட்டு வரும். இத வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு மேல வந்து செலக்ட் குடுக்கணும். செலக்ட் குடுத்துட்டு சென்ட் டூ டாலி பிரைம் இருக்கு இல்லையா? இத வந்து நீங்க குடுக்கணும். இதுல நம்ம வவுச்சர் டைப்ப வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம வவுச்சர் டைப் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாரி என்ன மோட்ல போடுறோம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வவுச்சர் டைப் வந்து நீங்க இது என்னவா டேலிக்குள்ள இன்புட் பண்ண போறீங்க? சேல்ஸ் என்ட்ரி வைக்க போறீங்களா? இல்ல கிரெடிட் நோட், டெபிட் நோட், பர்ச்சேஸ் ஜர்னல் நீங்க என்ன வவுச்சர் டைப் செலக்ட் பண்ண போறீங்களோ, அது மட்டும் தான் இதுல உங்களுக்கு அத மட்டும் நீங்க இதுல செலக்ட் பண்ணுங்க. இதில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மோடில் வந்து போனீங்கன்னா அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் அஸ் வவுச்சர் ஐட்டம் மோடில் இந்த 3 மோட்ஸில் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் உங்களுக்கு ஹோம் பேஜ்க்கே உங்களுக்கு வந்து ரிட்டன் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ஆப்ஷனும் இருக்கும். டவுன்லோட் ஆப்ஷன் இப்போ பார்த்தோம். ஸோ இங்கே கீழே வந்து உங்களுக்கு கேமரா ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணி ஏதாவது ஒரு பிரிண்ட் அவுட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை வந்து டேரெக்டாக டேலியில் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அது ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோவா எடுத்து டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் அந்த டைம்லேயே வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேன் ஆப்ஷன் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். மேனுவல் ஆப்ஷனும் இருக்குது, ஆட்டோ கேப்சர் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் எது வேணுமோ நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ சிஸ்டத்தில் இருக்கிறத நான் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். நீங்கள் கையில் அந்த பிரிண்ட் அவுட்டே என் கையில் இருக்குது அப்படின்னாலுமே அதை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு க்ராப்பு இல்லை செட் ஆகலைன்னா மறுபடியும் ரீடேக் கொடுக்குற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ த சேம் நீங்கள் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எடிட்டிங் வேணா பண்ணிவிட்டு த சேம் இதே மாதிரி வந்து நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு சென்ட் டு டேலி பிரைம் கொடுத்துட்டு இதில் நீங்கள் என்ன வவுச்சர் டைப் செலக்ட் பண்ணுறீங்க, என்ன மோட் வேணும் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இப்படி ஸ்கேன் பண்ணி டேலியிலலாம் பிடிஎஃபாக இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் ஆனதை எப்படி நம்ம மேப்பிங் பண்ணலாம், டேலியில் எப்படி அதை ஒரு என்ட்ரியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.